அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. இயேசுவின் அறிவுரைகள். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 33 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். அச்சம் வேண்டாம், ஏனெனில் கடவுள் சிட்டுக்குருவிகள் மேலும் ஆழ்ந்த அக்கறை உடையவர். அப்படியெனில் மனிதர் மேல் எவ்வளவாய் அக்கறை உடையவராய் இருப்பார். பறவைகளுக்கு உணவளிப்பவர், பறவைகளின் உயிரையும் மதிப்பார். மனிதரை, அதிலும் இயேசுவின் சீடராகிய தம்முடைய பணியாளரை பற்றி கடவுள் அக்கறை மிக்கவராகவே இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் வாழும்படி அறைகூவல் விடுக்கிறார் ஆண்டவர். அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது என்ற ஆண்டோடைய வார்த்தைகளை கருத்துடன் கவனிக்க வேண்டும். கடவுளோடு சேர்ந்து கிறிஸ்துவின் சீடர்கள் முனைப்போடு இவ்வழிவு சக்திகளை எதிர்த்து போராடுவதாலேயே அது கூடும். இப்பணியில் ஆண்டவரது துணை நமக்குண்டு, சாவு முடிவல்ல என்ற உறுதியான நம்பிக்கையுடன் மானிட மகனுக்கு சான்று பகரும் வாழ்க்கையை மேற்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ரோமை அரசின் பின்புலத்தில் இந்த வார்த்தைகள் உரைக்கப்பட்டன என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். அந்நாட்களில் ரோமை அரசர் தம்மை கடவுளின் மகன் ஆண்டவர் என அழைத்து கொண்டார். ரோமை அரசின் குடிமக்கள் ஆண்டுக்கொரு முறை பேரரசின் சிலைக்கு தூபம் காட்டி சீசர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். பிற இனத்து மக்கள் கிறிஸ்தவ ஆன பின்பு அப்படி செய்ய மறுத்தபோது கொலை செய்யப்பட்டனர். சில கொலைக்கு அஞ்சி சீசர் தான் ஆண்டவர், இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி தப்பித்து கொண்டனர். அன்னாரை தான் மத்தேயு தம் ஓமைகளில் கலைகள் என்றும் திருமண ஆடையின்றி விருந்தில் நுழைந்தவர்கள் என்றெல்லாம் குத்தி காட்டுகிறார். ஆண்டவரின் வார்த்தைகளை கொண்டும் நேரிடையாக எச்சரிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றார் திருவள்ளுவர். அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டாம். அஞ்ச தேவையற்றவற்றை கண்டு துணிவுடன் இருக்க வேண்டும். இது ஒரு அறிவுடைமை, இது ஒரு ஞானம். இந்த ஞானத்தை கற்றுத்தருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். உடலை கொல்வோருக்கு அஞ்ச வேண்டாம். பணபலம், படைபலம், ஆள்பலம் கொண்ட மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மாறாக இறைவனுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும். நமது மனசான்றிய குரலுக்கு அஞ்ச வேண்டும். ஏழை எளியோரின் வயிற்றெரிச்சலுக்கு அஞ்ச வேண்டும். தீமை செய்வதற்கு, அநீதிகளுக்கு துணை போவதற்கு அஞ்ச வேண்டும். திரு அவையின் வரலாற்றில் இத்தகைய ஞானத்தை கொண்டிருந்த புனிதர்கள், மறைசாட்சிய மாமனிதர்கள் பலரை சந்திக்கிறோம். இவர்கள் இறைவனுக்கு மட்டுமே அஞ்சினர். அரசர்களுக்கோ உலக ஆற்றல்களுக்கோ அஞ்சா நெஞ்சர்களாக இருந்தனர். அத்தகையோருள் ஒருவர் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித பெனடிக்ட். இத்தகைய தெளிவை, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நற்செய்தி பணி ஒளிவு மறைவு இல்லாதது, எல்லாம் வெளிப்படையானது. யாருக்கும் பயப்படாமல் செயல்படுவது, இருளில் சொல்வதை ஒளியில் கூறுவது, காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவிப்பது. இந்த இறைபணி செய்வதில் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இவ்வளவு சிறப்பும் பாதுகாப்பும் உள்ள நற்செய்தி பணி இன்று தேக்க நிலையில் உள்ளது. காரணம், குறித்த காலத்தை பெருமையோடு நிறைவு செய்ய வேண்டுமே என்ற சுயநலம். கூரை மீதிருந்து முழக்கமிட அவ்வளவு பயம். எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்து யாரையும் திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இப்பணியாளர்கள். எங்கே ஏணி இருக்கிறது, எப்பொழுது உயரப்போகலாம் என்பதே எண்ணம். இறைவாக்கினருக்கு இறைவாக்கு பணியை விட நிர்வாக திறமையை பெரிதென போற்றப்படும் அவலநிலை. பணம் படைத்தவன் முன்னும் அடியாள் பலம் உடையவனிடம் திருமுழுக்கு யோவானை விட கூளைத்தனம். இறைவாக்கு இல்லாத சமுதாயம்
இறையாசி இல்லாத சமூகம், இறைவாக்கு இல்லாத சமுதாயம் ஒரு சதை பிண்டம். இதனால் நன்மை விட தீமையே அதிகம். அங்கு அநீதி அழிவு அதிகமாக இருக்கும். எங்கு இறைவாக்கின துணிவோடு இறைவாக்கு குறைக்கின்றாரோ அங்கு வாழ்வு கலையோடு இருக்கும். இறைமகன் இயேசு கடவுளின் பராமரிப்பு பற்றி தெளிவாக இன்றைய நற்செய்தியில் கூறப்படுகிறது. பறவை இனத்தின் மிகவும் சிறியது சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவிகள் எப்பொழுதும் உற்சாகத்துடனும் மகிழ்வுடன் இருப்பதை காணலாம். அவைகள் எதை பற்றியும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இந்த சிட்டுக்குருவிகள் மிக மலிந்த விலையில் 1 காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் கிடைத்திருக்கின்றன. இவ்வளவு மலிந்த உருவத்தில் மிக சிறிய சிட்டுக்குருவிகளையே கடவுள் இவ்வாறாக பராமரித்து வருகின்றார். ஆகவே கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நம்மை கடவுள் எவ்வளவாய் பராமரிக்க மாட்டார்? இவ்வுலகில் மாய்ந்து மாய்ந்து பொருள் தேடோர் ஏராளம். இவ்வுலக செல்வத்தை சேர்க்க எத்தகைய வழியையும் பின்பற்றி எப்படி வாழலாம் என்று மனம் போன போக்கில் முற்படுகின்றன. இவர்கள் கடவுளை அன்பையும் பராமரிப்பையும் கண்டுணராதவர்கள். அஞ்சாதீர்கள் என்ற அறைகோல் நமக்கு கடவுளின் பராமரிப்பையும் அன்பையும் உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் நேரிய வழியில் வாழ உற்சாகத்தை கொடுக்கின்றது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நல்ல தலைமையை நான் சரியாக பின்பற்றுகிறேனா? நான் தெய்வ பயத்தோடு நேர்மையாக உண்மையாக வாழ்கின்றேனா? இறையாட்சி மதிப்பீடுகளுக்காக பல்வேறு துன்பங்களை சந்தித்தாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நல்ல தலைமைத்துவத்தை சரியாக பின்பற்றவும், தெய்வ பயத்தோடு வாழவும், நேர்மையோடு உண்மையோடு நீதியோடு செயல்படவும், இறையாட்சி பணிக்காக துன்பத்தை மனமகிழ்வோடு ஏற்று சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.